வணக்கம் நண்பர்களே. மைனிங் அண்ட் மினரல் செக்டார்ல போன வீடியோல கோல் இந்தியா பார்த்தோம். இந்த வீடியோல வேதாந்தா பார்த்துருவோம். இந்த வீடியோல கீழே இருக்கிற இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 2,60,367 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹1. டிவிடெண்ட் ஈல்ட் 6.21%. 52 வீக் ஹை ₹770. 52 வீக் ஹையிலிருந்து 9% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ ₹363. 52 வீக் லோல இருந்து 93% அதிகமான வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 59%. டெய்லி வொலாட்டிலிட்டி நியர்பை 4%. ஏர்னிங் ஈல்ட் 5.2%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 56% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 12% ஹோல்டிங். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 15% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 16% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 13%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 5% அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆல்சோ 2%. ஆக்சுவலாக டாப் லைன் growth கொஞ்சமா ரெடியூஸ் ஆகுது. 5 இயர்ஸ் ஆவரேஜ் 13ல இருந்து 3 இயர்ஸ் ஆவரேஜ் 5 ஆயிடுச்சு. அகைன் 2 இயர்ஸ் ஆவரேஜ் 2 ஆயிடுச்சு. அடுத்து பாட்டம் லைன் growth பார்த்துருவோம். பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் 5 இயர்ஸ் CAGR 8%, லாஸ்ட் 3 இயர்ஸ் CAGR -9% அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் 12%. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்த மைனஸை இங்கே கிட்டத்தட்ட ஈடு கட்டின மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸ் பாட்டம் லைன் growth காட்டுறாங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 28%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 25% அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் 26%. ஆவரேஜா 25%ங்கிறது பாட்டம் மார்ஜினா மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட் 2,916 கோடி. ஆக்சுவலாக அவங்க Q2ல கொடுத்த ரிசல்ட் 2,469 கோடி. நம்மளோட எஸ்டிமேட்க்கு Q2க்கு 15% கம்மியாக தான் Q2 ரிசல்ட் கொடுத்துக்கிறாங்க. அதே Q3 கம்பேர் பண்ணும்போது நம்மளோட எஸ்டிமேட்டை விட 32% அதிகமாக கொடுத்துருக்காங்க. Q2வும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 36% அதிகமான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். வேதாந்தாவை கம்பேர் பண்ணுறதுக்கு கோல் இந்தியா, ஹிந்துஸ்தான் ஜிங்க், அதானி என்டர்பிரைஸ், ஹிண்டல்கோ இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கேன். ப்ரைஸ் டு புக் மீடியன் 6.9, இவங்களது 6 இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 1, இங்கே 2.2 இருக்கு. ஸோ கடன் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது. அடுத்தது எபிட்டா மார்ஜின் மீடியன் 32, இவங்க 31 வச்சிருக்காங்க. ஸோ எபிட்டா மார்ஜின் மீடியன் விட 1% கம்மியாக இருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 16, இவங்களது 12 தான் இருக்கு. மீடியனோட 4% கம்மியாக நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 36% மீடியன், இவங்க நியர்பை 45 வச்சிருக்காங்க. மீடியனோட அதிகமான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 38, இவங்க 39 வச்சிருக்காங்க. மீடியனோட 1% அதிகமான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வச்சிருக்காங்க. அண்டு டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 4%, இவங்க 6% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 28, இவங்களுக்கு நியர்பை 28 வச்சிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ மீடியன் 0.71, 0.49 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 1.5க்கு மேல இருக்கணும். பொதுவாகவே இந்த மினரல் செக்டர்லயே 0.71 தான் மீடியன், இவங்களுக்கு 0.49 தான் இருக்கு. கம்மியான கரண்ட் ரேஷியோ வச்சிருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ மீடியன் 16, இவங்களுக்கு 3.7 தான் இருக்கு. டெப்ட் டு அசெட் மீடியன் 66, இவங்களுக்கு 79 இருக்குது. மீடியனை விட அதிகமான டெப்ட் டு அசெட் இருக்கு. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 12, இவங்களுக்கு 9 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் விட 1% கம்மியா இருக்கு. அடுத்தது பிரைஸ் டு சேல்ஸ் 3x மீடியன், இவங்களது 2x ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இபிஎஸ் growth
31% மீடியன், இவங்களுக்கு -14% தான் EPS growth. ஸோ ஆவரேஜ் EPS growth விட கரண்ட் EPS growth கம்மியா இருக்கிறதுனால தான் இங்க மைனஸ் காட்டுது. டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 205 ஜூன் 2022 அண்ட் அக்டோபர் 2023 கிட்ட வந்த லோ. ஹை 769 கரண்ட் இயர் ஜனவரி 2026 வந்த ஹை. ஸ்டாக் நியர்பை ஹை கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் லோ 363 ஏப்ரல் 2025 வந்த லோ. ஹை அதே 769 ஜனவரி 2026 வந்த ஹை. ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது நியர்பை ஹை கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் மூவ்மெண்ட். வேதாந்தா பிளஸ் 235%, கோல் இண்டியா பிளஸ் 188%, ஹிண்டல்கோ பிளஸ் 173%, அதானி என்டர்பிரைஸ் பிளஸ் 135%, அண்ட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் பிளஸ் 90%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு வேதாந்தா பிளஸ் 75%, ஹிந்துஸ்தான் ஜிங்க் 49%, ஹிண்டல்கோ 44%, and Coal India 20% plus, Adani Enterprise nearby 0% plus minus 0 கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். EBITDA margin 31%, net profit margin 12%, return on equity 45%, return on capital employed 39%, debt to equity 2.2, and current ratio 0.49, interest coverage ratio 3.71, debt to asset 79%, return on asset 9%, price to sales 2x, price to book 6x, book value 111 ரூபாய், enterprise value to EBITDA 7x, PEG ratio 3.2, PEGI ratio 1.8. PEG ரேஷியோக்கும் PEGI ரேஷியோக்கும் டிஃபரன்ஸ் அவங்க டிவிடெண்ட் 6% கொடுக்கறதுனால இங்கே கம்மியா இருக்குது PEGI ரேஷியோ. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கியிருக்கு. அதில் டெப்ட் டு ஈக்விட்டி, கரண்ட் ரேஷியோ அண்ட் டெப்ட் டு அசட் இந்த 3 அடி வாங்கியிருக்கு. அண்டு பிஜி ரேஷியோ ஆல்சோ கொஞ்சம் அதிகமாக காட்டுது. அதனால அவுட் ஆஃப் 10க்கு 6 மட்டும்தான் ஸ்கோர் வாங்குது. அதே சமயம் இங்கே நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட 3% கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். ஹை 766 ரூபா, லோ 208 ரூபா, ஆவரேஜ் 487. ஆவரேஜ் பிரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 44% அதிகமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 1013 ரூபா, இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் 409 ரூபா. இன்ட்ரென்சிக் வேல்யூ இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 711 ரூபா. 711 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 647. இந்த பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ண பையிங் பிரைஸை விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 9% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது பையிங் ஜோன்கள் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் growth பார்த்துருவோம். ஆவரேஜ் இபிஎஸ் 42.10, கரண்ட் இபிஎஸ் 36.2. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் கம்மியா இருக்குது, -14%. ஸோ இபிஎஸ் growth ஆவரேஜை விட கம்மியா இப்போ இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். பிஇ growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 9.72, current PE 25, ஆவரேஜ் PE விட current PE 157% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே இண்டஸ்ட்ரி PEயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி PE 27.5, ஸ்டாக் PE 25. ஸோ இண்டஸ்ட்ரி PE விட ஸ்டாக் PE 9% கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் முடிஞ்ச அளவு உடனுக்குடன் ரிப்ளை கொடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Once again, thank you to all.